மச்சான் பப்பு ஓனர் தாண்டா பேரு. ஆனா வர்ற ஃபிகர் எல்லாம் நீ தாண்டா தள்ளிட்டு போற. ஆனா 1 இயருக்கு கமலி ரிசர்வ் பண்ணி வச்சுட்டேன். அவளுக்கு கார் இருக்கு, வீடு இருக்கு, நிறைய சொத்தும் வச்சிருக்கா. அப்படியே அதை வச்சுக்கிட்டு செட்டில் ஆக வேண்டியதுதான். ஓகே, நீ செட்டில் ஆகு. ப்ளீஸ்டா மச்சான் ப்ளீஸ். என்ன மச்சான் இப்படியெல்லாம் பேசுற? இது கூடவா பண்ண மாட்டேன். இந்த பப்பியை என் பொறுப்பில் கொடுத்துருக்க. உனக்காக ஒரு பொண்ணு கூடவா கொடுக்க மாட்டேன். உன்னை பத்தி எனக்கு தெரியாதாடா. ரிங் போகுது. ஓகே ஓகே. ஹாய் ஸ்வீட் சீட்டிங் ஃபெலோ. உன்னை நேத்தே எதிர்பார்த்தேன். கிளப்ல கொஞ்சம் வேலை. நான் இங்க இருக்கும்போது உனக்கு அங்க என்னடா வேலை? என் ஃப்ரெண்டு சுதாகருக்கு நான் இல்லைன்னா கையும் ஓடாது காலும் ஓடாது. எனக்கும் தான் எதுவும் ஓடல. எப்ப வர டார்லிங்? இன்னைக்கு நைட். பகல ஏன் வேஸ்ட் பண்ற சீட்டோ? ஓகே. ஆக்சுவலா என் ஃப்ரெண்ட் இருக்கான்ல. யாரு? அன்னைக்கு நீ பப்புக்கு வரும்போது பக்கத்துல இருந்தால. ஓ அந்த தார்ட்டினா. நான் உன் மேல கிக்கா இருக்கனா, அவன் உன் மேல சிக்காவே இருக்கான். இருந்துட்டு போட்டும். என்ன பாக்குறவங்க கூடலாம் நான் படுக்க முடியுமா? என்னடா? ஒரு தடவை ப்ளீஸ். எனக்காக. உனக்காகனா யாருடா நீ? ஒரு நாள் நான் அசந்த நேரத்துல சீட் பண்ண இடியட். ஏதோ போனா போகுதுன்னு விட்டா உன் ஃப்ரெண்டுக்கு நான் வேணுமா? உங்க 2 பேரையும் போலீஸ்ல ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவேன். ஸ்டூபிட். ச்சே. என்னடா இது? இப்படி பண்ணிட்டல. மச்சான் கண்டிப்பா கிடைப்பாடா. இப்ப பாரு தன்னால வருவா. சரி சரி. என்னடா பண்ண போற? கமலி. பேசு. படம் பார்த்தியா? எப்படி இருந்தது? இப்போ எடுத்தது என்னைக்காவது யூஸ் ஆகும்னு. இதை நெட்டில் விட்டேன்னு வை, சும்மா பிச்சுக்கும். என்ன சொல்கிற? விடவா? சொல்லடி. 9 o'clock ஈஸியாக ரோட்ல வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். எப்படி? என்னடா 9 o'clock சொன்னா இன்னும் காணோம். டென்ஷன் ஆகுத மச்சான், அதான் வந்துட்டே இருக்கால. பாத்தியா, இதோ வந்துட்டால. இன்னைக்கு நைட்டு ஒரே ஜாலி தான். அப்புறம் என்ன?
கொன்னுடுவேன் பொறுக்கி. இங்க பாருங்க சார், நான் எப்படி சார் அவளை போய் கொல்ல முடியும்? எனக்காவது கால் போச்சு சார், ஆனா என் ஃப்ரெண்டுக்கு பயங்கர குடும்பக்காரியா இருப்பா போல இருக்கு சார். அவளை சும்மா விடக்கூடாது சார். சார் யோ, அவ செத்துட்டாயா? அந்த விசாரணை தான் போயிட்டு இருக்கு. சாரி சார், வரமாட்டா. அவளை கொன்னவனை சும்மா விடக்கூடாது சார். என்ன பண்ண போற? அவளை கொன்னவனை கண்டுபிடிக்க போறேன் சார். டயலாக்க மட்டும் நல்லா பேசு, உருப்படியா எந்த ஸ்டெப்பும் எடுக்காத. சார் என்னோட அடுத்த ஸ்டெப்பை பாருங்க சார். கிழிச்ச. இது வரைக்கும் 3 பேரை இன்டராகேட் பண்ணியாச்சு, ஆனா எந்த துப்பும் கிடைக்கல. எங்க போனாலும் அந்த பொண்ணை பத்தின தகவல் தான் கிடைக்குதே தவிர மர்டர் பத்தின டீடைல்ஸ் கிடைக்கவே மாட்டேங்குது. How to finish the case? எஸ் சார், அந்த கேஸ் விஷயமா தான் என்கொயரி போயிட்டு இருக்கு. டெஃபினெட்லி சார். யா, முடிஞ்சோடனே கூப்பிடுறேன். அவர் தான் வந்திருக்காரு. ஓகே, வணக்கம் சார். ஹலோ. ஹலோ. ப்ளீஸ் டா. சார் வீட்டில் ஒரு டிரைவர் இருந்தான் சார். என் தம்பி மாதிரி அவனை பார்த்துக்கிட்டேன். Hey!
சார் நீங்க சிபிஐல இருக்க வேண்டிய ஆளு சார். தோண்டி துருவி எப்படியோ கண்டுபிடிச்சிருக்கீங்களே சார். எப்படி சார்? எல்லாம் நீ எடுத்த அடுத்த ஸ்டெப்பை வச்சுதாயா கமலி ஹஸ்பண்ட விசாரிச்சோம்ல. ஒரே வட்டத்துக்குள்ள விசாரிச்சனா கோல் விழுன்னு சொன்னீங்க இல்லையா சார்? அதைத்தான் ஃபாலோ பண்ணேன். கமலி ஹஸ்பண்ட் என்ன சொன்னாரு? ஆரம்பத்துல என்ன சொன்னாரோ அதைத்தான் சார் கடைசி வரைக்கும் அப்படியே சொல்லிட்டு இருக்காரு. வேலையை விட்டு போன ஒரு டிரைவரை பத்தி சொன்னார் இல்லையா? ஆமாங்க சார், அவன் தான் வேலையை விட்டு போயிட்டானே. அவன் எங்கேயும் போல, அவன் தான் இவன். இவனா? ஏண்டா நீ டிரைவர்ன்றதுனால அவ உனக்கு கோஆபரேட் பண்ணலையா? அசிங்கமா பேசாதீங்க சார். என் முதலாளி எனக்கு தெய்வம் மாதிரி. அவளையும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அந்த பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிம்மா. ஃப்ரீயா இருக்கும்போது கண்டிப்பா கால் பண்ணணும். கண்டிப்பா கால் சீக்கிரம் வந்துருங்க. நான் உங்களுக்காக வெயிட் பண்ணுவேன். முத்து அண்ணா. டிக்கெட் என்னைக்கு கேன்சல் பண்ணு. சரிங்கண்ணா. ஏன் டிக்கெட் கேன்சல்? இன்னைக்கு நான் ஏற்கனவே கிளம்ப 5 தடவை டிக்கெட் கேன்சல் பண்ணிருக்கீங்க. இந்த தடவை கண்டிப்பா போயாகணும். எந்திரிங்க. ஆமா இந்த ஒரு தடவை மட்டும் விட்டுறேன். நெக்ஸ்ட் டைம் நான் இல்ல கண்டிப்பா இல்ல போறேன். நீங்க கண்டிப்பா சொன்னா போயாகணும். கேளுடா. எந்திரிங்க. சொல்றல. ஏய், இல்லடா. ஏய், உன்னை விட்டு 1 மந்த் நான் எப்படி வாங்கண்ணே. இருக்க போறேன்? அண்ணியை நான் பாத்துக்கிறேன். ஏய் ஏதோ பேசி என்ன ஊருக்கு அனுப்புறல. என்னங்க, எனக்கு மட்டும் உங்களை விட்டுட்டு இருக்கணும்னு ஆசையா என்ன? இது முக்கியமான பிசினஸ் மீட்டா இல்லையா? ஆமா. அப்புறம் போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. சரியா? சரி உடம்ப பாத்துக்கோ. டயத்துக்கு சாப்பிடு. எங்க போறதா இருந்தாலும் முத்து கூட்டிட்டு போயேன. சரி. முத்து போலாமா? நான் ஓட்டுறேனே. வாடா நான் ஓட்டுறேன். சரிண்ணா. கேர்ஃபுல்லா சரி போங்க. பாத்து பாத்துறோம். ம். ஐ லவ் யூ பேபி. பை. Bye. See you. அண்ணி சொல்லுங்க நீ. சார் கிளம்பிட்டாரா? கிளம்பிட்டாருங்க நீ. கிளம்புனதுக்கு அப்புறம் தானே வந்த? ஐயோ அண்ணி, ஃப்ளைட்ல ஏறி போன் சுவிட்ச் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் நீ நானே கிளம்பி வரேன். ஓகே முத்து, லீமெரிடன் ஆப்போசிட்ல என் ஃப்ரெண்ட் வெயிட் பண்றாங்க. அவங்கள கொஞ்சம் பிக்கப் பண்ணிட்டு வந்துறியா? சரிங்க நீ. ஹாய் ஐம் ஜெய் ஃப்ரம் பெங்களூர். சார் வணக்கம் சார். உங்களை பிக்கப் பண்ணிட்டேன்னு மேடமுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க சார். ஓகே. ஹாய் ஜெய். ஹாய். How are you? Cool dude. உட்காரு. அப்புறம் how is business? Fantastic. Fine-ஆ? Fine. முத்து, இவங்க என் ஃப்ரெண்ட். தெரியும் நீ. சின்ன வயசுல உங்க கூட படிச்சவரு. எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னாரு. வர வழியில நாங்க பேசிட்டு தான் வந்தோம். ரொம்ப நல்லவர் நீ. நல்லா பேசுறாரு. பாத்தியா? சரியா நீ. நான் வீட்டுக்கு போனோம். கிளம்புறேன். சரி. இந்தாங்க நீ சாவி. ஓ, 2 நாளா நீ வீட்டுக்கே போல இல்ல? சரி சரி கிளம்பு. உன் வைஃபுக்கு வேற உடம்பு சரியில்லைன்னு சொன்னல? ஆமா நீ. சீக்கிரம் போய் ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போ. சரிங்க நீ. வரேன் நீ. முத்து இங்க வா. புடி. இல்ல பரவாயில்ல நீ. நான் ஆட்டோலயே புடின்னு போயிடுறேன். சொல்றல. புடி. உன் வைஃப கார்ல கூட்டிட்டு போ. அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. சரி நான் வரேன் நீ. அப்புறம் சொல்லுடா. சார் குட் மார்னிங். நீங்க எப்போ வந்தீங்க? என்ன முத்து, நேத்து நீ தானே பிக்கப் பண்ண? பிக்கப் பண்ண. அப்ப நைட்டு இங்கே தங்கிட்டேன். தங்கிட்டீங்களா? ஆமா. இவன் ஏன் இவ்வளோ ஃபீல் பண்றான்? முத்து
கார் ரெடி தானே? ஆ போலாமா? ரெடி நீ. உட்கார். ஏய், இந்த ட்ரெஸ்ல நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. கமலி, நம்ம வழக்கமா போற ஸ்பாட்டுக்கு போலாமா? இந்த இடம் ரொம்ப மாறிடுச்சுல்ல? ஆமா. வந்து ரொம்ப நாள் ஆகுது. காலேஜ் டேஸ்ல வந்ததுல நம்ம காலேஜ் டேஸ்ல அடிக்காத கூத்தா. இந்த இடம் எவ்வளவு மாறி இருந்தாலும் நீ மட்டும் மாறவே இல்லை. நீ கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கூட இன்னும் காலேஜ் படிக்கிற பொண்ணு மாதிரியே சூப்பரா இருக்க. அதுவும் இந்த ட்ரெஸ் சூப்பர், சான்ஸே இல்லை. அண்ணி, அண்ணா ஃபோனு. ஹாய் பேபி, ஹவ் யூ? நீங்க இல்லாம எனக்கு ரொம்ப போர் அடிச்சது. அதான் முத்துவை கூட்டிட்டு வெளியே வந்துட்டேன். முத்து இங்க தான் இருக்கான், பேசுறீங்களா? ஒரு நிமிஷம் இருங்க. இந்தா. அண்ணா சொல்லுங்கண்ணே. சரிங்கண்ணே. என்னங்க, இன்னும் தூக்கம் வரலையா? இல்லைம்மா, மனசே சரியில்லை. குடிக்க கொஞ்சம் தண்ணி கூட. குடிங்க. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையாங்க? வேலை செய்கிற இடத்துல எல்லாமே தப்பு தப்பாக நடக்குது. மனசுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குமா. இவங்களாம் ஏன் இப்படி நடந்துக்கிறாங்க? என்ன சொல்றீங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, நான் பார்த்துக்கிறேன், நீ படு. நீங்களும் படுங்க. இல்லைம்மா, நீ தூங்கு. சான்ஸே இல்லை. என்ன முத்து? என் முதலாளிக்கு என்னால் துரோகம் பண்ண முடியாது மேடம். நான் வரேன் மேடம். இவனால நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமோ? அண்ணன் எவ்வளவு தங்கமானவர்.
அவருக்கு போய் இப்படி ஒரு பொண்டாட்டியா? ச்சே, நினைச்சாலே மனசு கூசு. சொந்த அண்ணி மாதிரி நினைச்சு பழகிட்டு இருந்தேன். அண்ணனுக்கு இப்படி துரோகம் பண்ணிட்டாங்களே. ஏண்டா வேலையை விட்டேன்னு கேட்டா அண்ணனுக்கு என்ன பதில் சொல்றது? சாப்பிடுறீங்களா? சாப்பிடுறீங்களா? என்னாச்சுங்க? ஏன் இப்படி இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல. எழுந்துடா. நான் என்ன சொல்றேன்? ஐயோ, நீ என்ன பண்ணியா? சொல்றேன். சார், எல்லாரும் பார்க்கறாங்க. விடுங்க சார். சொல்ல மாட்டேன்ல. சார், என்ன சார் தப்பு பண்ணல? ஏய், அதான்டல. எங்க கூட்டி போறீங்க சார்? சார், நான் என்ன பண்ணல? என்ன பண்ணனா? இந்த பொம்பளை பொறுக்கி வேலை செய்யற இடத்துல வீட்டுக்கார அம்மா கிட்ட தப்பா நடந்து முயற்சி பண்ணிருக்கா. நான் ஒண்ணும் பண்ணல சார். வீட்டுக்காரன் வெளிநாடு போயிட்டானா நீ வீட்டுக்குள்ள போயிடுவியா? பரதேசி. நான் பண்ணாத தப்புக்கு 2 வருஷம் என்ன ஜெயில தூக்கி போட்டாங்க சார். எல்லாம் அவளோட பிளான். அவளை சும்மா விடலாமா சார்? அவளை சும்மா விடலாமா? சொல்லுங்க சார். அதனாலதான் சார் ஜெயில இருந்து வந்த உடனே முதல்ல அவ வீட்டுக்கு தான் போனேன். நீயா? ஏன் வந்த? எதுக்கு வந்த? இங்க எல்லாம் வரக்கூடாது. போடா வெளிய. ஏய், எங்கடி போற? ஏய், என்ன விட்டுரு. என்ன ஒண்ணு
நான் ஜெயிலுக்கு போனது கூட எனக்கு பெருசா தெரியல சார். என் பொண்டாட்டி பாவம் சார். அவன் என்ன சார் தப்பு பண்ணா? 4 மாசம் கர்ப்பிணி சார். நான் ஜெயிலுக்கு போனதும் என்ன பண்றதுன்னு தெரியாம தற்கொலை பண்ணிட்டான் சார். ரெண்டு மாசம் கழிச்சுதான் சார் எனக்கு விஷயமே தெரிஞ்சது. ஆனா அத போன மாதிரி எரிச்சிட்டாங்க சார். நீ பண்ண ஒரே தப்பு, நீ ரிலீஸ் ஆன அன்னைக்கே அவளை கொன்னதுதான். ஜெயில இருக்கிற ரெக்கார்ட்ஸை வெரிஃபை பண்ண. நீ ரிலீஸ் ஆன டேட்டும் கமலி கொலையான டேட்டும் ஒன்னா இருந்தது. அப்பவே உன் மேல டவுட் வந்துருச்சு. ஏண்டா பாதிக்கப்பட்டவெல்லாம் சட்டத்தை கையில எடுத்துட்டு அப்புறம் நாங்களாம் எதுக்குலாம் இருக்கோம்? இவனை தூக்கி வண்டிக்குள்ள போடுங்க. வாடா சார், கொலைய பண்ணிட்டு அழுவலியா? அவனை ரிலீஸ் பண்ணு. என்ன சார் சொன்னீங்க? யோ, ரிலீஸ் பண்ணியா? போடா சார் போடா போ. குடியா. சார் சூப்பர் பிளான் சார். என்கவுண்டர் தானே, சுட்டுருங்க சார். யோ, சிகரெட்டை குடியா. ஓ, சிகரெட் கேட்கறல. மாறாமண்டா. ஏற்கனவே பண்ணாத தப்புக்கு 2 வருஷம் தண்டனை அனுபவிச்சிருக்கா. திரும்பவும் ஏன் அவன் தண்டனை அனுபவிக்கணும்? கரெக்டா இருக்காதியா? சார் அவன் பயங்கர கொடூரமா கொலை பண்ணிருக்கான் சார். யாரையா கொலை பண்ண அவன்? யார கொலை பண்ணா? அவன் அவளை கொலை பண்ணலனா அந்த பொம்பளை ஏகப்பட்ட குடும்பங்களை நாசம் பண்ணிருப்பா. வாயா போலாம். சரிங்க சார். தன்னோட அற்ப சுகத்துக்காக அந்த பொம்பளை எல்லாருடைய வாழ்க்கையும் பலியாக்கிட்டா. பணம் இருக்கிற திமிரில் தான் இந்த மாதிரி பொம்பளைங்கள்லாம் ஆடுறாங்க. இன்னும் என்ன மாதிரி எத்தனை அப்பாவிங்க இவங்களால பலியாக